என்னாச்சுமா பைய தூக்கிட்டு வந்து நிக்கா? ஏல சரோஜா நான் தான் அங்க 2 நாள் இருந்துட்டே இல்ல அத இங்க இருக்கலாம்னு வந்திருக்கேன். என்னமா சொல்லியா? எதுக்கு இப்படி செஞ்சு அங்க இருக்க வேண்டியதானே? ஏல தங்கச்சி கூட 2 நாள் இருந்தாச்சு ஏமா வாங்க கூட 2 நாள் இருக்கலாமே தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம மார்மவனும் வருத்தப்படுவாங்க மாமியாரும் வருத்தப்படுவாங்கல்ல. அங்க இளைய மோள கட்டி விட்டோனே அங்கேயே போய் இருந்துட்டாவே அப்படின்னு நினைப்பாவ. அதான் நம்ம வீட்லயே 2 நாள் இருந்துட்டு போலாமேன்னு இங்க வந்துட்டேன். ஏமா அங்க இருந்து இப்படி டக்குனி கிளம்பி வந்துட்டா பெரியத ஏதாவது நினைப்பாவல்ல? ஆவி வீட்ல தானமா கல்யாணம். ஏல அதெல்லாம் அவி ஒண்ணு நினைக்க மாட்டாவ. நான் வரும்போது வீட்டு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்னது சொல்லிட்டு தான் வந்தியா? சாரஜா கூட 2 நாள் இருக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேனா. எதுக்கு அங்க போறியே? அவியல இங்க தான் வந்து சாப்பிடவ இங்க தான் இருப்பாவன்னு சொன்னாவே. நான் தான் 2 நாளைக்கு இருக்கேனே இங்க வந்து சாப்பிட்டானே நானும் இங்க வந்து சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவி ஒண்ணு நினைக்க மாட்டாவ. சரி அப்ப போங்க உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாவே. ஏமா உங்க விருப்பம் சொல்லிருக்கானே அவி வார்த்தைப்பட்டு தான் சொல்லிருப்பாவே. அவி வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு இங்க வந்து இருக்கேன்னு சொன்னா அவளுக்கு வருத்தமா இருக்கும்ல. ஏமா அப்படி பண்ண? ஏன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அன்னைக்கே பெரியத்த இங்கே இருங்கன்னு தானே சொன்னாவே. என்னமா பிரச்சனை உனக்கு? இப்படியே பாதியில எழுப்பி வருது. ஏல நான் அங்கே இருந்தே நிச்சுக்க நீனே நாளைக்கு வருத்தப்படுவல்ல. தங்கச்சி கட்டி விட்டோனே அம்மா நம்மள மறந்துட்டாளேன்னு சொல்லுவா. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தானே எழுப்பி வந்தேன். நான் இங்க 2 நாள் இருக்கேன் அதுக்கு வர பாப்போம். இப்படி பண்ணிட்டேமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. என்னடா இப்ப சொல்லாம வந்தேனால என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. அவியே தான் நினைச்சு விட கூடாதுல அதுக்கு தான் சொன்னேன். சம்மந்தி என்ன மறுபடியும் பைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க? அது வந்து சம்மந்தி பெரிய சம்மந்தி வீட்ல 2 நாள் இருந்தாச்சு. இங்க என் மாவ கூட 2 நாள் இருக்கலாமேன்னு வந்துட்டேன். வந்தோடனே அங்க ஓடி போயிட்டேங்க. ஒரு நாள் கூட தங்கையில பத்தியில நீங்களும் வருத்தப்பட கூடாது. என் மாவ சாரஜாவ அம்மங்க வரலையேன்னு நினைச்சிட கூடாதுன்னு தான் வந்தேன். சம்மந்தி இந்த வீடு அந்த வீடு வேற வேற கிடையாது. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் சம்மந்தி. நாங்க அப்படிதான் இருக்கோம். நீங்க இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் சம்மந்தி. நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? உங்க மகளும் தப்பா நினைக்க மாட்டா. நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம் சம்மந்தி. இது உங்க வீடு. ஆமாமா இந்த வீட்லயே நீ தங்கலாம் அந்த வீட்லயும் தங்கலாம் எங்க வேணாலும் தங்கலாம். நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். அதெல்லாம் அங்க 2 நாள் தங்கியாச்சேன்னு வாங்குற 2 நாள் தங்கலாமேன்னு வந்துட்டேன். என்ன சம்மந்தி நான் செஞ்சது சரிதானே? ஆமா சம்மந்தி 100% சரிதான். நெட்ட மாதிரி அம்மைய தங்கச்சியா இங்கதான் வந்து தங்கி இருக்காவே. அத வீடு பெருசா இருக்குல்ல. யார் வேணாலும் வந்து தங்கலாம். அந்த காலத்திலேயே சத்திர ஜாவடி மாதிரி பெருசா கட்டிட்டாவல்ல. எங்க மாமனார் தான் பெரியவருக்கு அந்த வீடையும் சின்னவருக்கு இந்த வீடையும் கட்டி தந்தாவே. எவ்வளவு பேர் வந்தாலும் பிடிக்கும். வீடு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். பாட்டியில தூணி எத்தனை இருக்குன்னு அந்த காலத்து வீடு. அதனால நீங்க தங்கியதுல ஒண்ணு குறைஞ்சு போறாது சம்மந்தி. தாராளமா தங்குங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கிடுங்க. எங்கேயும் போக வேண்டாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட 10 நாள் தங்கிட்டு போங்க. உங்களை யார் கேட்க போறா? இது உங்க வீடு சம்மந்தி. சரி சம்மந்தி நீங்க சொன்னா சரிதான். ஏல சாரோஜா நீ ரொம்ப கொடுத்து வச்சவளா. யாருக்கும் மாமியார் மாதிரி மாமியார் கிடைக்காது. தங்கன தங்க சொக்க தங்கவ மாமியார். சரி சம்மந்தி போங்க உள்ள போய் பைய வைங்க. தூக்கிட்டே நிக்கிறீங்களே. அத பைய தூக்கிட்டு வந்துட்டீங்களா? எதுக்கு யோசிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க? போங்க உள்ள. சரி சம்மந்தி சரி. சாரோஜா ஏத்தே மாமா அம்மைக்கு என்ன வேணுமா போய் பாத்து பாத்து கவனி போ. சரி தேய். சரி அத்தையே உங்க அம்மா உள்ள போயிட்டாங்களா? போயிட்டா தேய். இது என்ன சத்திர ஜாவடியா? அவ என்னடா அம்மைய தங்கச்சி வர வச்சு கும்மி அடிச்சிட்டு இருக்கா. உங்க அம்மா தான் இங்க இருந்து பைய தூக்கிட்டு விருக்கிட்டு கிளம்பி போனாவல்ல. அந்த மரியாதையை காப்பாத்திட்டு அங்கேயே இருக்க வேண்டியதானே. இப்போ எதுக்கு பையனை எடுத்து இங்க ஒரு வாட்டை அங்க ஒரு வாட்டான்னு ஓடி தெரியாம மறுபடியும் இங்க வர சொல்லி உங்க அம்மையை கூப்பிட்டியோ? உன் கூட வந்து தங்க சொன்னியோ? இல்ல தே நான் அப்படி எதுவும் சொல்லல. அம்மா தான் ஆசைப்பட்டு வந்திருக்கா. ஆமா ஆசைப்பட்டு வாராவே. நான் என்ன சத்திர ஜாவடியை கட்டி வச்சிருக்கேன்.
அம்மா என்னாலும் அந்த வீட்டுல தங்கிட்டு கிடக்கா? பெத்த பிள்ளை இருக்காளேன்னு ஒரு 4 நாள் தங்கலாமேனு வந்திருக்கா. அதுக்கு என்ன பேச்சு பேசிட்டு போகுது? ஏன் நல்ல சாப்பாடு தான் போட்டா என்ன? ஒரு வீட்டுல கட்டி கொடுத்தா தாய் வந்தா நல்லா செய்யக்கூடாதாக்கா? வெறும் பருப்பு தண்ணி வச்சு ஊத்தம்மா. அவ மட்டும் தான் நாட்டுக்கோழி அடிப்பாள, நானும் அடிப்பேன். கேள்வி என்ன பண்ணுது நானும் பாக்கேன். ஏமா ஏல சாரோஜா, நான் பார்த்த வரைக்கும் உன் மாமியார் ரொம்ப நல்லவியலா இருக்காவளே. நீ கொடுத்து வச்சவதால உன் புருஷன் கொஞ்சம் சுமாரனாலும் உன் மாமியார் நல்லவிய. வீட்டுக்கு வாரவியல என்ன அழகா மதிக்காவ பத்தியா? ஆனா இவியலுக்கு பாக்கும்போது அங்க கொஞ்சம் சுமார் தான். ஆமா, ரொம்ப நல்லவிய. நீ தான் சொல்லணும் நல்லவிய நல்லவிய. நீ அந்த கிழவி வாண்ட ஒரு மாதிரி பேசுது, ஏன்ட ஒரு மாதிரி பேசும். ஏல நீ இப்படி எல்லாம் அவியல பேசாத. நான் கூட உன் மாமியார் சரியில்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ பேசியத பாக்கும்போது தானே தெரியுது எவ்வளவு நல்லவிய நீ. உனக்கு தான் அவியல என்ன புரிஞ்சுக்கிட்டு தெரியல, அவதால சொல்லிட்டு கிடக்கா. ஆமாமா, எனக்கு புரிஞ்சுக்கிட்டு தெரியல. ஆமா, அங்க இருந்து திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க, அங்க ஏதோ பிரச்சனையா? என்னடா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? அப்ப பிரச்சனை பண்ணனால வந்தியா? நான் கூட என் மேல இருக்க பாசத்துல தான் ஓடி வந்துட்டியோன்னு நினைச்சேன். ஏலா அப்போ அம்மைக்கு உன் மேல பாசமே இல்லைன்னு சொல்ல வரியா? ஏமா அப்படி சொல்லலமா, என் மேல உனக்கு பாசம் இருக்குன்னு தெரியும். அங்க என்ன பிரச்சனை ஆயிட்டு? ஏலா ஒரு பிரச்சனையும் இல்ல. அங்க உன் தங்கச்சி எனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வந்தா. காபி கொண்டு வரும்போது அந்த குசுப்பு பாத்துருக்கா. பாத்துட்டு உங்க அம்மைக்கு மட்டும் காபி போட்டு எடுத்துட்டு போறியே, எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் இருக்காவல, அவியட்டெல்லாம் போய் கேட்க வேண்டியதானேன்னு கேட்டாலாம். அத உன் தங்கச்சி வந்து என்ன சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தா. உனக்கு தான் தெரியுமா அம்மா சாப்பாட்டை விட காப்பியை தான் விரும்புவேன். அதான் அவ எனக்கு கூட 2 தடவை காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தா. அதுக்கு அவ உங்க அம்மைக்கு ஓயாம காப்பி போட்டு கொடுக்குறியே, எல்லாத்துக்கும் போட்டு கொடுக்க வேண்டியதானேன்னு கேட்டாலாம். அது மட்டும் இல்ல, காப்பி பாடும்போதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு ஒரு வார்த்தையா போய் கேட்கணுமா. உன் தங்கச்சி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அத கேட்டவனே எனக்கு அந்த காப்பியை கூட குடிக்க மனசு இல்லாம போச்சு. அதனாலதான் பையத்துக்கிட்டு உடனே கிளம்பிங்க வந்துட்டேன். ஏமா உன் சின்னம்மாவா என்ன சுவாக்கராதான் இருக்கா? அந்த குஷ்பாக்கா பேசினா இவ திருப்பி 4 வார்த்தை கேட்க வேண்டியதானே? எதுக்கு வீட்டு வாயை மூடிட்டு வந்தாளா? ஏல அவ சின்ன பிள்ளை, தங்கச்சி எனக்கு ரொம்ப வாய் பேசினா. சண்டை நம்மளால வர வேண்டாமேன்னு பாத்துருப்பா. அதுவும் கல்யாணம் நடக்க போற நேரத்துல எதுக்கு சண்டை வம்புன்னு நினைச்சிருப்பா. நான் அதுல இருந்துட்டு அந்த வீட்டுல குழப்பத்தை உண்டாக்கிட்டு கூடாது நீ நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஏமா அந்த குஷ்பாக்கா பண்றது சரியில்லாம எப்ப பார்த்தாலும் தங்கச்சி சண்டைக்கு தான் இழுத்துட்டு இருக்குது. நான் போய் 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன். ஏல சாரோஜா, நீ போய் அங்க கேட்காண்டா. கேட்கணும்னு நினைச்சிருந்தா நானே 4 வார்த்தை கேட்டுட்டு வந்திருப்பேன். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் தான் நான் பாட்டுக்கு எழுப்பி வந்துட்டேன். அதுக்காக நான் அந்த வீட்டு ஆட்கள் மேல கோவத்திலையும் கிடையாது, அங்க போக மாட்டேன்ட்டு கிடையாது. உன் மாமியார் வீட்டுல 2 நாளைக்கு தானே இங்க சமைப்பாவலாம், அதுக்கு பிறகு அவியலுக்கு அங்கதானே சாப்பாடு. நானும் அங்க போய் சாப்பிடுவேன், வருவேன், போவேன், பேசுவேன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ போய் அதுக்காக அங்க சண்டை போட்டுட்டு கிடக்காண்டா. நீ இப்படி போய் கேட்டீங்கன்னா உன் தங்கச்சி தான் மதிக்க மாட்டாளுவே. இல்லம்மா, வேற எல்லாம் நல்லதா இருக்காவ அவகிட்ட. எப்ப பாரு அந்த குஷ்பாக்கா தான் சரோஜினிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காவே. இதே நம்ம கேட்க மாட்டா சரிபட்டு வராதுமா. ஏலா என்னைய வச்சு நீங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காருங்க, நல்லா இருக்காது. நான் தான் வந்து அந்த வீட்டுல சண்டை கிளப்பி விட்டுட்டேனே, சம்மந்தி வருத்தப்படுவாவே, வா மாமியார வருத்தப்படுவாவே. அதனாலதான் சொல்லி நீ போய் கேட்காண்டா. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எங்க அம்மைக்கு காப்பி கொடுத்தது கூட இப்படி பேசி இருக்கலன்னு வேணா கேட்டுக்க. அதுல நான் சொன்னேன் வருத்தப்பட்டேன்ல, எதையும் சொல்லி கிளப்பி விடாத. சாரோஜினி சொன்னா நீ வேணா சொல்லிக்க. சரியாலா, எதுக்கு சண்டை போட்டுட்டு கிடக்குது, நல்லா இருக்காது. சரி நான் கேட்கல. ஆனா சரோஜினி வந்தோடனே நான் தனி கொடுத்தனி போறேன்னு சொன்னா பாரு, அது 100% கரெக்ட். அவியல கூடலாம் இருந்து காலங்களுக்கு இது கஷ்டம். பேசாம அவளை தனியா வச்சிருந்தா நிம்மதியா இருந்திருப்பா. நீயும் கூட வந்து அவ கூட இருந்திருக்கலாம். என்னைய மாமியா தனியா விடாது. நான் வேணா பெரிய தட்ட பேசி பாக்கட்டுமாமா? என் தங்கச்சியா தனியா வச்சிருந்தேன்னு சொல்லிடுறேன். ஏலா நீயா போய் இப்ப எதையும் பேசிட்டு கிடக்காத. இல்லம்மா, பெரியத்தா எனக்கு தனி கொடுத்தன வைக்கேன்னு தான் தங்கச்சிட்ட சொன்னாவலாம். ஆனந்து குழந்தை தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாராம். சாரோஜினி சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனால நம்ம இப்ப பேசி பார்க்கலாம். ஏலா சாரோஜா, இப்பவே பேசினா தப்பாதான் இருக்கும். உன் தங்கச்சிக்கு 1-2 புள்ளிகள் பிறக்கட்டும், அதுக்கு பிறகு வேணா பேசிக்கிடலாம். நான் என்ன இப்பவே உங்களுக்கு கூட வந்து இருக்க போறேன், என்ன கொஞ்ச நாளைக்கு அங்கதான் கிடப்பேன். அதுக்கு பிறகு பாத்துக்கிடுவோம். சரிம்மா. ஆனா அந்த குஷ்பாக்கா இதுக்கு மேல தங்கச்சி ஏதாவது பேசினா நான் சும்மா விட மாட்டேன். இன்னும் இந்த கல்யாணத்துக்கு 4 நாள் தான் இருக்கு. இந்த கல்யாணம் இன்னும் நிக்கவே இல்ல. 4 நாள்ல யார் இந்த கல்யாணத்தை நிறுத்துவா? எனக்கு வேற பயமா இருக்கு. சூர்யாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருந்தா கூட அவரை நம்பி இருக்கலாம். அவர் வேற எல்லாத்தையும் மறந்துட்டாரு. சூரியனை மட்டும் தான் இப்ப நம்பி இருக்கேன். அவராலையும் என்ன செய்ய முடியும்? அவர் என்ன அந்த வீட்டு பையனா? அவரே அங்க வேலை தான் பாத்துட்டு இருக்காரு. அவரால இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. எப்படியாவது நின்னு போயிடணும். அதுவும்
பிடிக்கலன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும்டி, அதுக்காக எப்ப பார்த்தாலும் மூஞ்சி இப்படி தொங்க விட்டுட்டே உட்கார்ந்திருப்பியா? ஜாலியா இரு என்ன மாதிரி. என்னது ஒன்னே மாதிரியா? ஆமா துர்கா, நான் பாரு எப்பவுமே ஜாலியா தான் இருக்கேன். உனக்கு என்ன 4 நாள்ல கல்யாணமா நடக்க போகுது? ஆனா எனக்கு கல்யாணம் நடக்க போகுது ஐஷு. அதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது ஒரு யோசனையும் இல்ல. ஆரம்பிச்சிட்டியா? இப்படிதான் நிச்சயத்தை அன்னைக்கு புலம்பிட்டே இருந்தேன். கடைசியில அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்படி புலம்பாதடி, அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிர போகுது. ஐஷு, பின்ன அன்னைக்கு நீ புலம்பி தானே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிச்சயம் நின்னதுக்கு நீ சந்தோஷம் தானே பட்ட? நிச்சயம் நின்னதுக்கு சந்தோஷப்பட்டேன். ஆனா அவருக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே வருத்தமா தான் இருந்துச்சு. அவரும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே. அவருக்கு அப்படி ஆயிட்டுன்னு கஷ்டமா தான் இருந்துச்சு ஐஷு. ஓ அப்படிங்களா மேடம்? ஆமா ஐஷு, சூர்யாவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே. சரிங்க மேடம். இப்படியே உட்காந்து கவலைப்படாதடி. வேற என்ன ஐஷு பண்ண சொல்ற? கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு பிளான் பண்ணு. அதான் எனக்கு எந்த யோசனையும் இல்ல, நீ ஏதாவது சொல்லு ஐஷு. ஏய், ஒரே ஒரு ஐடியா தாண்டி இருக்கு. லெட்டர் எழுதி வச்சுட்டு சூரியன் கூட ஓடி போயிரு. நான் இந்த கல்யாணத்தை சூப்பரா நிறுத்திடுறேன். இப்படி எல்லாம் ஐடியா கொடுக்காத ஐஷு. அவர் என்னைய லவ் பண்றாரா என்னன்னே தெரியல. சரி, அவருக்கே போன் பண்ணி கேப்போமா? என்னது, அவருக்கு போன் பண்ண போறியா? எப்படி ஐஷு? ஏய், அதான் அன்னைக்கே அவர் நம்பர் தந்தாருல, வாங்கிட்டோம்ல. என் போன்ல தான் ஒரு நம்பர் இருக்கு. அவருக்கே கால் பண்ணி லவ் பண்றீங்களா இல்லையான்னு கேட்டுருவோமா? வேண்டாம் ஐஷு. ஏடி, நேர்ல கேட்கதானே ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். போன்ல கேளுடி, என் நம்பர்ல இருந்தே கால் பண்ணி தரேன். இல்ல ஐஷு, வேண்டாம் ஐஷு. இப்படியே வேண்டாம் வேண்டாம் சொல்ல ஒரு வேற பொண்ணை காதலிச்சுட்டு போறா, நீ பாத்துட்டே இருக்க போற பாரு. அப்படி சொல்லாதடி. வேற எப்படி சொல்றது? அது லவ் எல்லாம் அவர் சொல்றதுதான் நல்லது. நான் போய் சொன்னா அது சரி வராத ஐஷு. அப்படிங்களா மேடம்? அப்ப கடைசி வரைக்கும் நீயும் சொல்ல போறது இல்ல, அவரும் சொல்ல போறது இல்ல. 2 பேரும் வேற வேற ஆளதான் மேரேஜ் பண்ண போறீங்க. ஓ ஐஷு. ஏய் துர்கா, சரி லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டாம். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது யோசிச்சீங்களான்னு கேட்கலாமா? போன் பண்ணி அவர்கிட்ட பேசுவோண்டி. இது வரைக்கும் அவர்கிட்ட கால் பண்ணி பேசினதே இல்லல. ஆமா ஐஷு, அவர்கிட்ட போன்ல பேசினதே இல்ல. எனக்கும் பேச ஆசையா தான் இருக்கு. சரிடி, இது ஒரு சான்ஸ் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது யோசிச்சீங்களான்னு கேப்போம். அவர் ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தா சொல்லுவார்ல. போன் பண்ணட்டுமா? பண்ண ஐஷு, நீயே பேசு. அப்போ நீ பேச மாட்டியா? நானும் பேசுறேன், நீ பேச ஐஷு. ஐயோ கடவுளே, லவ் பண்றது நீயா நானான்னு தெரியலடி. கால் பண்ண ஐஷு. ஓகே மேடம், இத பண்றேன். ஏய் துர்கா, ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறேன்டி, நீயும் கேட்டுக்கோ. உன்கிட்ட குடுன்னு சொன்னா நீயும் பேசணும் சொல்லிட்டேன். ஐஷு, நான் இங்க இருக்கேன்னு சொல்லாதடி. அதெல்லாம் முடியாதுப்பா, உன் வீட்ல தான் இருக்கேன்னு சொல்ல போறேன். நீ இருக்கியே. சரி அமைதியா இரு துர்கா, ரிங் போகுது. ஹலோ, யாருங்க? ஹலோ சூரியன், நான் தான் ஐஷு பேசுறேன். ஏன் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? ஐஷு, நான் தானே உங்களுக்கு அன்னைக்கு நம்பர் கொடுத்தேன். நீங்க உங்க நம்பரே கொடுக்கல ஐஷு. வேற எப்படி உங்க நம்பரை சேவ் பண்ண முடியும்? நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்க. இனி உங்க நம்பரை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே சூரியன். அப்புறம் ஐஷு, துர்கா நம்பர் கிடைக்குமா? துர்கா நம்பர் தானே, கிடைக்கும். ஏய் துர்கா, என்னடி கொடுத்துடலாமா? ஏய் ஐஷு, நான் இங்க இருக்கேன்னு சொல்லாத. சாரி சூரியன், துர்கா இங்க இல்ல. ஷோ, நான் இதுக்கு இங்க தான் இருக்கேனே சொல்லிருக்கலாம்டி. அப்படியா ஐஷு, துர்கா அங்க இல்லையா? சரி பரவாயில்ல. ஆமா ஐஷு, எதுக்கு கால் பண்ணீங்க? அது வந்து சூரியன், கல்யாணத்தை நிறுத்த இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. நீங்க தான் நீ கல்யாணத்தை எப்படியா நான் நிறுத்திடுவேன்னு சொன்னீங்க. அதான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதான்னு கேக்குறதுக்கு தான் கால் பண்ண சூரியன். துர்கா வேற ரொம்ப கவலைப்படுறா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்றா சூரியன். துர்கா உங்களை தான் நம்பி இருக்கா சூரியன். நீங்க கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களா? உங்களை நம்பலாமா? அது வந்து ஐஷு, ஒரு ஐடியாவும் என்ன கிடைக்கல. அதனால உங்ககிட்ட சொல்றதுக்கு இப்ப என்கிட்ட எந்த பதிலும் இல்ல ஐஷு. நானும் உங்களை மாதிரியே யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா கண்டிப்பா துர்காவோட கல்யாணம் நின்றோம் ஐஷு. அதுல மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க கிட்ட சொல்லுங்க. சூரியன், இன்னும் கல்யாணத்துக்கு 4-5 மாசம் இல்ல, ஜஸ்ட் 4 நாள் தான் இருக்கு. நீங்க என்னடா எந்த பிளானுமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? துர்கா வேற பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அவ இப்போ முழுசா உங்களதான் நம்பி இருக்கா. அந்த கல்யாண மாப்பிள்ளைய கூட அவளால நம்ப முடியல, ஏன்னா அவருக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. நீங்க சொன்ன வார்த்தையை தான் நம்பி இருக்கா. ஏமாத்திராதீங்க சூரியன். சேச்சே, இல்ல ஐஷு, நான் துர்காவை எப்பவுமே ஏமாத்த மாட்டேன். அவங்க என்னைய முழுசா நம்பலாம். எப்படியாவது ஒண்ணு பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நிறுத்திடுவேன். துர்கா கிட்ட தைரியமா இருக்க சொல்லுங்க. ஓகே சூரியன். ஏய் துர்கா, கேட்டியாடி? அவரே எல்லாத்தையும் பாத்துக்கறாரா. ஐஷு, சாரிடி. என்ன ஐஷு, துர்கா வந்துட்டாங்களா? சரி, அப்படின்னா அவங்க கிட்ட போனை கொடுங்க, பேசலாம். அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், கொஞ்சம் தைரியமா இருப்பாங்கல்ல. ஏய் துர்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சூரியன் தான் லைன்ல இருக்காரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறியாடி? லூஸ் ஐஷு, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி சிரிக்கிறாரு பாரு.
ஏய் கண்டுபிடிச்சா என்னடி பேசுறியா? வேண்டாம் ஐஷு. வேண்டாமா? அப்ப கட் பண்ணிட்டுமா? வேண்டாம் ஐஷு. ஏய் என்னதாண்டி வேணும்? பேசுற ஐஷு. இந்தாங்க மேடம் பேசுங்க. ஹலோ 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 ஹலோ. சுத்தம். எப்படியே ஹலோ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா போன்ல சார்ஜ் இறங்கிரும். ஒழுங்கா 2 பேரும் பேசுங்க. ஐஷு அமைதியா இரு. சரிங்க மேடம் நீங்க பேசுங்க. ஹலோ துர்கா.